ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் இன்ஹிபிஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி என்சைம் இண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். என்சைம் இண்டக்ஷன்னா ஒண்ணும் கிடையாது. சில சப்ஸ்டன்ஸ் அதாவது ட்ரக் மாலிகூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைமோட ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்சைம் இண்டக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்சைம் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது சில சப்ஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா ட்ரக் மாலிகூல் வந்து என்சைமோட ஆக்டிவிட்டியை டிக்ளைன் பண்ணுச்சு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா என்சைமோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்சைம் இன்ஹிபிஷன். ஓகேங்களா? மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா என்சைமையும் நம்ம உடம்புல பண்ணக்கூடிய வேலை என்னன்னா மெட்டபாலிசம் அப்படிங்கிறது தான். அப்போ என்சைமை இன்ஹிபிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மெட்டபாலிசம் லெவல் வந்து கம்மியாயிடும். அதாவது மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து கம்மியாயிடும். அப்போ மெட்டபாலிசம் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளட்ல வந்துட்டு ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹால்ஃப் லைஃப், எபிகசி, டாக்ஸிசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிற ட்ரக்குக்கு வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் என்சைம் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது. இந்த என்சைம் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. 3 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு காம்படிட்டிவ், செகண்ட் ஒன்னு நான் காம்படிட்டிவ், தேர்ட் ஒன்னு அன்காம்படிட்டிவ். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு ட்ரக்னாலும் சரி என்சைம்ல ஆக்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டேட் அப்படிங்கிறது ட்ரக் மாலிகூல், சப்ஸ்டேட்டும் என்சைமும் சேர்ந்து என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து கான்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடந்து அது மூலமா வந்து ஆக்டிவிட்டியில வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ என்சைம் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கிறதுனால ஆக்டிவிட்டி வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்சைம் இன்ஹிபிஷன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 டைப்பையும் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து காம்படிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி காம்படிட்டிவ் ஆண்டகோனிசம் பத்தி படிச்சோம் பாத்தீங்களா? காம்படிட்டிவ் ஆண்டகோனிசம் என்ன? நமக்கு வந்து ட்ரக் மாலிகூல்ஸ் வந்து அகோனிஸ்ட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல போயிட்டு ஆண்டகோனிஸ்ட் பைண்ட் ஆயிட்டு அகோனிஸ்ட் வந்து பைண்ட் ஆக விடாம தடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு படிச்சோம்? காம்படிட்டிவ் ஆண்டகோனிஸ்ட் படிச்சோம். சேம் கான்செப்ட் வந்து இங்க காம்படிட்டிவ் அப்படின்னா சிமிலர் டு சப்ஸ்டேட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல இந்த ட்ரக் போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மெயினா வந்து சப்ஸ்டேட் வந்து பைண்ட் ஆக வேண்டியதுல அது வந்து பைண்ட் ஆகாது. சோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து காம்படிட்டிவ்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்டிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய H2 பிளாக்கர்ஸ் அந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா CYP1A2 அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் மெட்டபாலிசம் என்சைம். ஓகேங்களா? இந்த என்சைம்ல வந்து பைண்ட் ஆகிறதுனால தியோபைலின், வார்ஃபாரின் இதோட மெட்டபாலிசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து காம்படிட்டிவ். அதனால நான் வச்சுக்கோங்க அகோனிஸ்ட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல அதாவது அகோனிஸ்ட்ங்கிறது இங்க தியோபைலின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தியோபைலின் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல சிமிட்டிடின் வந்து பைண்ட் ஆகிறதுனால இந்த இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாயிருச்சு. அதாவது இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தியோபைலினோட கான்சென்ட்ரேஷன் நம்ம உடம்புல வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதாவது தியோபைலினோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு காம்படிட்டிவ் என்சைம் இன்ஹிபிஷன். ஓகேங்களா? செகண்ட் ஒன்னு நான் காம்படிட்டிவ் என்சைம் இன்ஹிபிஷன். நான் காம்படிட்டிவ் என்சைம் இன்ஹிபிஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது என்சைம்னு வச்சிருக்கோமா நம்ம? அப்போ இங்க அகோனிஸ்ட் வந்து பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ட்ரக் அதாவது ஆக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய ட்ரக் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல ஆண்டகோனிஸ்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ட்ரக் வந்து வேற ஒரு சைட்ல இந்த இடத்துல பைண்ட் ஆகாம வேற ஒரு என்சைமோட வேற ஒரு சைட்ல வந்துட்டு பைண்ட் ஆயிட்டு இதோட ரெஸ்பான்ஸை கொடுக்க விடாம தடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நான் காம்படிட்டிவ். நல்லா நான் வச்சுக்கோங்க, நான் காம்படிட்டிவ் ஆண்டகோனிஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. என்சைம்ல போயிட்டு அகோனிஸ்ட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல, அதாவது நார்மலா அந்த என்சைம்ல போயிட்டு ஆக்ட் ஆக வேண்டிய ட்ரக் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல ஆக்ட் ஆகாம வேற ஒரு சைட்ல ஆக்டிவ் சைட்ல வந்து பைண்ட் ஆகாம வேற ஒரு சைட்ல போயிட்டு ட்ரக் மாலிகூல்ஸ் பைண்ட் ஆகிறதுனால அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடந்து அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்றத விட என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியானிச்சு அப்படி இல்லைன்னா மெட்டபாலிசம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நான் காம்படிட்டிவ். ஓகேங்களா? இப்போ நான் காம்படிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கேன்னா அலோஸ்டேட்டிக் சைட்னா என்ன அர்த்தம்? என்சைம் வந்து என்சைம்ல அகோனிஸ்ட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல இல்லாம வேற ஒரு சைட்ல இதுல இதே காம்படிட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே சைட்ல வந்து பைண்ட் ஆகும். இதுல வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு சைட்ல வந்து பைண்ட் ஆகிறதுனாலையும் ஆக்டிவிட்டி கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நான் காம்படிட்டிவ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீட்டோகனசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 இந்த என்சைம்ல வந்துட்டு போயிட்டீங்கன்னா பைண்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாட்டின்ஸோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் சைட்ல அதாவது கீட்டோகனசோல் பைண்ட் ஆகக்கூடிய சைட் வேற, ஸ்டாட்டின்ஸ் பைண்ட் ஆகக்கூடிய சைட்ஸ் வேற. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து நான் காம்படிட்டிவ். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்காம்படிட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அன்காம்படிட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எப்பயுமே வந்து என்சைமோட ஆக்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு அதுல கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடந்து அது மூலமா தான் ஆக்டிவிட்டி வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த ரெண்டுலயுமே அதாவது காம்படிட்டிவ்லயும் சரி நான் காம்படிட்டிவ்லயும் சரி
என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்சைம்லயே வந்துட்டு ட்ரக்கை பைண்ட் ஆக விடாம, இல்ல அப்படின்னா பைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஆண்டகோனிஸ்ட் வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு காம்படிட்டிவ், இல்ல அப்படின்னா நான் காம்படிட்டிவ்னு சொன்னோம். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து விஷயமே வேற. இங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சைம் வந்து ட்ரக்ல வந்து பைண்ட் ஆயிடும். அதாவது ட்ரக் வந்து என்சைம்ல வந்து பைண்ட் ஆயிடும். அதாவது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து கான்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடந்து ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண விடாம தடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வந்து அன்காம்படிட்டிவ். நல்லா வச்சுக்கோங்க. பார்த்த ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம்ல வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆயிடும். ஒன்னு ஸ்பெசிபிக்கான அகோனிஸ்ட் பைண்ட் ஆக வேண்டிய அதே இடத்துல பைண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு காம்படிட்டிவ். இதே வேற ஒரு சைட்ல பைண்ட் ஆயிட்டு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேரு நான் காம்படிட்டிவ். ஆனா இங்க பைண்ட் ஆயிடும். ட்ரக் வந்து ரிசெப்டார்ல பைண்ட் ஆயிடும். ட்ரக்னு சொல்றதை விட என்சைம்ல வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆயிடும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை ஆக்டிவிட்டி பண்ண விடாம தடுத்துச்சு அப்படின்னா, அதுல கான்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் நடக்க விடாம தடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்காம்படிட்டிவ். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் நிறைய பாஸ்பேட்டேசஸ் என்சைம்ஸ் வந்து பிளாக் பண்ணும். இது வந்து ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கு ஒரு மேஜரான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரக் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி அங்க என்சைம் இண்டக்ஷன்ல பார்த்த மாதிரி தான் ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு, அதாவது இன்ஹிபிட்டர்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மெட்டபாலிசத்துக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ மற்ற ட்ரக்ஸோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பிளட்ல வந்துட்டு அதோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி மாறும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போசர், எவ்வளவு நேரம் நம்ம வந்து என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அதை பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஜெனடிக் வேரியபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். என்சைமோட கான்சென்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜெனடிக் வேரியபிலிட்டிஸ் மூலமாகவும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி அதர் மெடிகேஷன் நம்ம வேற ஏதாவது ஒரு இன்ஹிபிட்டர்ஸ் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயுமே வந்து இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்சைம் இன்ஹிபிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே எக்ஸாமினேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம சிம்பிளா தமிழ்ல பார்மகாலஜி அப்புறம் வந்து பார்மசி ரிலேட்டடான சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கத்துக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த வீடியோல, அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.